ஹே ஹாய்ஸ் ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் தான். வாழைப்பூ பொரியல் பண்ணோம் அப்படின்னா முட்டை பொரியல் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நைட்டே நரம்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எடுத்து டைரெக்டாக பொரியல் பண்ண போகிறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா சாப்பாட்டுக்காக. இன்றைக்கி என்னென்னா என்னோடய ஒன் டே விலாக், நான் ஒன் டே ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். எப்பயுமே வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே சும்மாவே இருக்கோம், ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். ஆனால் வீட்டில் சும்மா இல்லைங்க, வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிறது இருந்து பார்த்தா தான் தெரியும். வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, கிச்சனை க்ளீன் பண்ணுறதுலேருந்து, குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்புறதுலேருந்து, தென் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்புறது, எல்லா பொறுப்புமே பொண்ணுங்களுக்கு தான் இருக்குது. நான் கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் பெருசு பெருசாக கட் பண்ணி கையில் உதுத்து விட்ருவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னெல்லாம் ஒரு பெரிய டப்பா மாதிரி அதில் தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பாட்டிலெலாம் வாங்குவோம். சமைக்கிறதுக்கான ஆர்வம் இன்னுமே கூடிருச்சு. ஒருவேளை சப்போஸ் சமைக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு சமைக்கவே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். என்ன அப்படின்னா, உங்கள் கிச்சனை ரொம்ப அழகாகவும், கிச்சனுக்கு பக்கத்தில் ஏதோ செடியோ கொடியோ நீங்கள் விரும்புகிற மாதிரி ஐட்டம்ஸ் அதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டான பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி உங்கள் கிச்சனில் வச்சுக்கோங்க. அப்போ கிச்சனை பார்க்க பார்க்க நமக்கு கிச்சனை விட்டு வெளியில் போகணும்னு தோணவே தோணாது. தென் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ பொரியல் ஒரு சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இதுதான் என்னோடய மார்னிங். இப்படி தான் போச்சு. தென் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்கூலில் அனுப்பினோன்னையும் பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் அந்த பூ கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பூ கட்டுறது மே மந்த்லலாம் பூ அதிகமாக கிடைக்கும். பூ கட்டுறது அப்போ ரொம்பவே ஜாலியாக இருக்கும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கட்டுறப்ப. ஆனால் இப்போ தனியாக கட்டுறப்ப கொஞ்சம் போர் அடிக்குது தான். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்க பூ யாரெல்லாம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே பூவை போட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி மீதி பூ இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணிக்குள்ளே போட்டு கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருவாங்க. அதே வேலையை தான் இன்றைக்கி நான் பண்ணினேன். அதோட வாசம் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றப்ப அந்த வாசம் சூப்பராக இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா பூ கட்டினோன்னே நான் விளக்கெல்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆடி 18க்கு விளக்கெல்லாம் விளக்கி வைக்கணுங்கிறதுக்காக. விளக்கு கொஞ்ச நாளாக நான் விளக்கல. ஏன் அப்படின்னா பாப்பா இருந்தனால என்னால் விளக்க முடியல. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஒரு 8லேருந்து 10 மாதம் வரைக்கும் ஆகியிருக்கனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சொல்கிறத. விளக்குறது ஒரு பெரிய வேலைங்க. கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். என்ன தான் நம்ம விளக்குனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே எனக்கு இருக்காது. இந்த விளக்கு விளக்குறதுலேருந்து, வீட்டை தொடச்சி விடுறதுலேருந்து, தென் வீட்டை கூட்டுறதுலேருந்து, செல்ஃபை துடைக்கிறது, எல்லாத்தையும் க்ளீனாக வைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமாங்க. அதனால் யாருமே வீட்டில் நீ சும்மா தான் நான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. நான் அந்த விளக்கெல்லாம் வெயிலில் காய வச்சுட்டேன். இப்போ நைட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு நான் கடலை சட்னி தான் அரைப்பேன். எங்கள் வீட்டில் இருக்க நான் 3 பேர்த்துக்குமே இந்த கடலை சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால் கடலை சட்னி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கடலை நான் டிமார்ட் போகிறப்ப ஃபுல்லாக ஒரு பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு சில டைம் நாங்கள் வேக வச்சும் சாப்பிடுவோம், சில டைம் இந்த மாதிரி சட்னியாகவும் அரைச்சி சாப்பிடுவோம். கடலை சட்னி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. கடலை சட்னிக்கு இட்லியை விட தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம். பாப்புக்குட்டிக்கும் கடலை சட்னினா ரொம்ப பிடிக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன டிஷ்ஷஸ் வெரைட்டியாக குழந்தைங்களுக்கு தரலான்னு நல்லா யோசித்து பண்ணி கொடுத்தோம்னாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போச்சு. தோசையுமே ஒரு வதன்னு இல்லாமல் நல்லா மொறுன்னு ஊற்றி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி தான் என்னோடய டே போச்சு. தேங்க்யூ.